ஹை டீம் மெம்பர்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்திருக்கு கடைசி கிளாஸில். ஸோ அந்த கிளாஸ்க்கு உண்டான ரீகேப் தான் இது, வாய்ஸ் மூலிமா அனுப்புகிறேன். இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜெம்ஸ்டோனை பற்றி போன கிளாஸில் பார்த்தோம், ருத்ராட்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கிறிஸ்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதுவுமே பூமி கீழே பல வருஷமாக இருந்து கிடச்ச ஒரு ப்ரெஷரில் ஆன ஒரு பொருள் தான் இது. ஓகேங்களா? இதுக்கு அதிகமாக ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. அதே மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. நம்மளோட மனநிலையை சீராக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லக்கு, ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் ஒரு சில கிறிஸ்டல்களுக்கு இருக்குது. நம்மளை நெகட்டிவ் எனர்ஜிலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? 7 சக்கராக்குண்டான 7 விதமான கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. மூலாதார சக்கராக்கு ரெட் ஜாஸ்பர், அடுத்தது சுவாதிஷ்டான சக்கராக்கு கார்லனைன், மூணாவதான மணிப்புர சக்கராக்கு எல்லோ ஜேட், ஹார்ட் சக்கரா 4வது அனாஹதக்கு க்ரீன் அவெஞ்சுரின், விஷுத்தி சக்கராக்கு லாப்பிஸ் லெசுல், ஆக்னிய சக்கராக்கு கிளியர் குவாட்ஸ், 7வதான கடைசியான சஹஸ்திரார சக்கராக்கு அமத்திஸ்ட். இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபார்மில் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வெறும் விரலில் மட்டும்தான் நம்ம ஜெம்ஸ்டோனை போட்டோம் இல்லையா? ருத்ராட்சத்தை போட்டோம், அது கழுத்தில் போட்டோம், பிரேஸ்லெட்டாக போட்டோம். இதுவும் ஃபேஷனாக கூட வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? ஷோகேஸ் மாதிரி ஒரு ட்ரீயாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பிரமிட் ஃபார்மில் எங்கன்னா ஓரமாக நீங்கள் லிவிங் ரூமில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் வச்சுக்க பிடிக்கல, கையில் போட்டுக்க பிடிக்கலன்னா ஒரு சின்ன கல் வடிவில், அதை டம்பல்னு சொல்கிறாங்க, அதை வடிவத்துலேயும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்கள் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. இல்லை நீங்கள் இன்டென்ஷன், நான் ஏதாவது ஒரு லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ் பண்ணணும்னு என்ன இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ண, இன்டென்ஷனாக என்ன, நான் இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் சொல்கிறீங்க, ஆழ் மனசில் அது அந்த கல்லுக்கு அடைய வைக்கிறீங்க. ஓகேங்களா? அது மூலியமாக அதை நடக்க வைக்கிறீங்க. அது எப்படி பண்ணுவீங்க? கையில் வச்சுட்டு அந்த கிறிஸ்டலை, எந்த கிறிஸ்டல் வாங்கியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்க்கு ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னு சொல்லப்படுது. அந்த கிறிஸ்டலை கையில் வச்சு நீங்கள் இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்க. எனக்கும் இந்த நபருக்கும் பிரச்சனை இருக்குது, இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடு, எங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணு அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கல்லை எதுக்கு எடுக்கிறீங்களோ அந்த இன்டென்ஷனை செட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கிறீங்க. ஒரு கிறிஸ்டலும் ஒரு சக்கராக்கும் ஹீல் பண்ணும். நம்ம இது பேசிக்காக 7 சக்கரங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே 7 சக்கரங்களுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் ஹீலிங்கை உங்கள் கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம், உங்களையும் நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அழகான பெண்டன்ட், காதோலைகள், அந்த மாதிரி செயின், அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் ஃபார்மில், இந்த மாதிரி பல வடிவத்தில் அழகழகான கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சயின்டிஃபிக்கலாகவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்கள் குவாட்ஸ் வாட்சில் யூஸ், எலக்ட்ரானிக்ஸ் வந்து குவாட்ஸ் இன் வாட்சஸில் யூஸ் ஆகுது, சிலிக்கான் வந்து கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகுது, லேசர் அண்ட் ஆப்டிக்கல்ஸ் வந்து கிறிஸ்டல் லைட், கேல்சலைட், ரூபி, கார்னெட், லேசர் ட்ரிக் இதில் யூஸ் ஆகுது. கட்டிங் டூல்ஸ்க்கு வந்து டைமண்ட், இண்டஸ்ட்ரியல் சாமில்ஸ் அண்ட் ட்ரில்ஸ்க்கு யூஸ் ஆகுது. கிறிஸ்டல்ஸ் வந்து ஏர்த்தோட ஹீலிங் கிஃப்ட்டுன்னு சொல்லப்படுது. நல்லா அதுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நம்ம மனசை, சோல், நம்ம ஆன்மாவை, உடலை, நெகட்டிவ் எனர்ஜியை க்ளீன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும், ஒரு பூஸ்ட், கான்ஃபிடென்ஸ், நம்மளுக்கு தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆன்மீக சிந்தனை, இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அபண்டன்ஸ் சொல்கிறாங்களே, ஒரு மனசு அமைதி, பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலைமை, அதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டல், ஒரு சில கிறிஸ்டலுக்கு ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த பிரேஸ்லெட், ரிங்ஸ், பெண்டன்ட், இயர்ரிங்ஸ், இந்த மாதிரிலாம் பல ஃபார்மில் வருது. இந்த கையில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம், உங்கள் ரூமில் வச்சுக்கலாம், பர்ஸில் போட்டுக்கலாம், ஒர்க் டெஸ்க் எங்கே வேலை செய்கிறீங்களோ அது எதிர்க்க வச்சுக்கலாம், இல்லை பில்லோ கீழேயும் வச்சு நீங்கள் தூங்கலாம், ஒரு சில கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பார்க்கக்கூடிய 2 கிறிஸ்டல் வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ். ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அன்கண்டிஷ்னல் ஆன லவ் கொடுக்கும், நம்மளை நேசிக்க வைக்கும், நம்ம நேசிக்க வைக்கும். ஃபர்கிவ்னஸ், ஒருத்தரை மன்னிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து மூன் ஸ்டோன், இதுவும் ரிலேஷன்ஷிப்கான ஒரு கிறிஸ்டல் தான். இதுக்கு பெண்மையான எனர்ஜி இருக்குது, இன்ட்யூஷன், என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இது அந்த ஸ்டோன். மூன்றது என்ன, சந்திரன் நம்மளுக்கு இன்ட்யூஷன் கொடுக்குறாருல, மனோகாரகன், அந்த ஸ்டோனும் அதை தான் வெளிப்படுத்தும், நம்மளோட மனநிலையை சரிப்படுத்தும். டீப் கனெக்ஷன், நியூ பிகினிங், லவ், ஃபர்டிலிட்டி,
இமோஷனல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் சரிப்படுத்தும். ஆனால் மூன் சைக்கிள் எப்படி வளர்பிறை தேய்பிறையாக மாறுதோ அதே மாதிரி இதை போட்டுக்கும் போதும் ஒரு மனுஷனுக்கு நடக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால நீங்கள் இது பார்த்து தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கிறிஸ்டலை எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹீலிங் அண்ட் வெல்னஸ் கிறிஸ்டல். அமெத்திஸ்ட் தான் அதில் சிறந்ததாக வருது. சஹஸ்ராராவும் அதுதான் ஹீல் பண்ணுது. மைண்டை காமாக வச்சுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மிப்படுத்தும். ஸ்லீப், நல்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு, தூக்கம் எனக்கு சரியாக வரலன்றவங்களுக்கு கொடுக்கலாம். கெட்ட கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இன்ட்யூஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் க்ரோத், எனக்கு இறைவனிடம் அதிகமாக நம்ம மோட்சம் அடையிறதுக்கு உண்டான எல்லா பாதைகளும் திறந்து விடுறதுக்கு இந்த அமெத்திஸ்ட். அது மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அடிக்டிவ் பிஹேவியர் இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லக்கூடியது. காம்ஸ் ஆல் பர்பஸ் ஹீலர்னு சொல்கிறாங்க இந்த அமெத்திஸ்ட் பேர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிளியர் குவாட்ஸ் கிறிஸ்டல், ஸ்படிகன்னு சொல்லலாம். த மாஸ்டர் ஹீலர் இதுக்கு, ஓகேங்களா. இது எது கூட இருக்கும், அதை பூஸ்ட் பண்ணும், அதோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி, நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இப்போ ஸ்படிகலிங்கம் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளியர் குவாட்ஸ்ன்றதுல நீங்கள் என்னவா நினச்சி அது அவரை கும்பிடுறீங்களோ, சரஸ்வதி எனக்கு படிப்பு வேணும் அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா அந்த சரஸ்வதியாக உங்களுக்கு மாறி அவர் கல்வி கொடுப்பார். லக்ஷ்மி தேவியாக நீங்கள் நினச்சி அந்த லிங்கத்தை, ஸ்படிகலிங்கத்தை வேண்டிக்கிறீங்கன்னா அதுவாக உங்களுக்கு லக்ஷ்மி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, செல்வ செழிப்பை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி வேறு என்னவா நீங்கள் ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு துர்கையாக, அப்படி என்னவா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக மாறி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹீலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது இந்த கிளியர் குவாட்ஸ் படிகம். சக்கராவை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான் பிளாக் டர்மலைன்றது. இது நம்ம டாய்லெட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரமிட் பிளாக் டர்மலைன் வாங்கி நீங்கள் வச்சிடலாம். நல்லா அது அதே மாதிரி மூலாதார சக்கராவும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூட இது யூஸ் பண்ணலாம். ஒரு பயம், ஒரு இனம் தெரியாத ஒரு டென்ஷன், அதெல்லாம் இது கிளியர் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது பிளாக் டர்மலைன், ஓகேங்களா. அடுத்தது டர்க்வைஸ். இது ப்ளூ கலர், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். இது நம்ம வாக்கு சித்தி, நல்ல கம்யூனிகேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன், வழக்கம் போல் ஹீலிங்க்கும் உதவுது. நம்ம த்ரோட் சக்கராக்கு உண்டானது. நம்ம அஸ்ட்ராலஜர் போட்டுக்கலாம். இந்த மீடியாவில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இதை தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஒரு லைட் ப்ளூ கலரில் மோந்திரமாக போட்டிருப்பாங்க, பிரேஸ்லெட். சல்மான் கான்தும் நான் ஒரு பிக்சர் லாஸ்ட்டில் காட்டினேன். அது மாதிரி நிறைய பேர் போடுறாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ், மெயினாக பாலிவுட் ஸ்டார்ஸ் போடுறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அது பண்ணால் நம்மளுக்கும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி டைகர் ஐன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் மோசமாக இருந்தால், ஒரு கான்சன்ட்ரேஷன், நம்மளுக்கு எதாவது பற்றி நல்ல ஃபோக்கஸாக இருக்கணும், டெசிஷன் மேக்கிங், கரெக்டான தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு சக்ஸஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ், ப்ரொடெக்ஷன், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஜேடுன்னு ஒன்று வருது. அது டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். லக்கு, உங்கள் லைஃப்பில் லக்கு, ஒரு செல்வ செழிப்பு நிலை, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவிட்டி, அறிவாற்றல், ஒரு ஹீலிங், ஹார்ட் சக்கராவை இது ஹீல் பண்ணக்கூடியது. நம்ம பார்க்கக்கூடியது இப்போது ரெட் ஜாஸ்பர். இது ஸ்ட்ரென்த்துக்கு, ஸ்டாமினா, கிரவுண்டிங் எனர்ஜி, நம்ம ரூட் சக்கராக்குரியது. கரேஜ், நம்மளுக்கு தைரியம், ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கிற ஆற்றல், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இதுக்கெல்லாம் நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம். ஒரு தன்னம்பிக்கையாக போய் நம்ம மேலே நம்ம டவுட் படாமல் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு இந்த ரெட் ஜாஸ்பரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து கார்னிலியான், கான்ஃபிடன்ஸ். இது சுவாதிஷ்டான சக்கரம், க்ரியேட்டிவிட்டி, பேஷன், ஒரு கப்பல்ஸ்குள்ளே பாண்டேஜ்க்கு, விட்டாலிட்டி, அதை பாருங்கள், ஃபிசிக்கல் எனர்ஜி, அது அந்த சுவாதிஷ்டான சக்கராவோட குணங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். சக்ஸஸ் இன் கரியர் அண்ட் கோல்ஸ், இதுக்கும் கொடுக்கலாம். லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் நம்மளுக்கு விரைவில், நம்ம கரியர், நம்ம ஜாப் ரிலேட்டட் சக்ஸஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லாப்பிஸ் லசூல். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாங்க. விஸ்டம், அறிவாற்றல், நல்ல ஞாபக சக்தி, இதுவுமே இன்ட்யூஷன், மென்டல் கிளாரிட்டி. ஒரு படிப்புக்கு படிக்க முடியலன்னு உட்காராங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த பசங்களுக்கு. அடுத்தது லேப்ரடாட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இது சைக்கிக் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டாரட் கார்டு ரீடர்ஸு, ரேக்கி ஹீலர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்திகளோட கனெக்ட் பண்ணி உங்களால் சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும்.
அதே மாதிரி ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணும், ஒருத்தரோட ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணும், க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை உள்ள ஸ்டோன் இது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்டோனாக சொல்லப்படுது. மெயினாக டேரட் கார்டு ரீடிங், இந்த ஒயிட் மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதை வச்சு தான், ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு செலனைட்டுன்னு ஒரு கிறிஸ்டல் வருது, அது ரவுண்டாக வெள்ளை கலரில் இருக்கும். அது மேலே வேறு எல்லா கிறிஸ்டலை வச்சிங்கன்னா மீதி கிறிஸ்டல்ஸ் சார்ஜ் ஆகிடும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம நெகட்டிவிட்டியெல்லாம் அது எடுத்துக்குது, அப்போது அது பிளாக் ஆகிடுது அந்த கிறிஸ்டல். அப்போ என்ன பண்ணணும், சார்ஜிங் பண்ணணும், திரும்பி மினிமம் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம கிறிஸ்டல்ஸை சார்ஜ் பண்ணணும். நம்ம என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோமோ மினிமம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு கிறிஸ்டல் தான் செலனைட் அப்படின்ற கிறிஸ்டல், ரவுண்டாக ஒரு பிளேட் மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் அது மேலே உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் செலனைட் ஒரு ரவுண்டாக ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது, அது மேலே இப்போ நான் கையில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட்டை வச்சேன்னா அந்த ப்ரேஸ்லெட் சார்ஜ் ஆகிடும். இல்லை என்கிட்ட செலனைட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சொன்ன மாதிரி பௌர்ணமி நிலவு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நைட்டை வச்சுட்டு, அது ஏதோ ஒரு இடத்துல எங்கே பௌர்ணமி நிலவு நல்லா ஒளி படமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சார்ஜிங் பண்ணோம், மூன் லைட்லேயே செல்ஃப் சார்ஜிங் ஆகிடும் அந்த கிறிஸ்டலுக்கு. உங்களோட கிறிஸ்டல் ப்ரேஸ்லெட்டோ டம்லெட்டோ என்ன வச்சுருக்கீங்களோ அது சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஒன்ஸ்னு மந்த் நீங்கள் பண்ணணும், இதுதான் சார்ஜிங். இல்லை நீங்கள் சேஜுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது தமிழில் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல, யூடியூப்பில் இல்லை நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. சேஜ், SAGE, சேஜ். இதை வந்து பற்ற வச்சு அந்த இப்போ எப்படி நம்ம சாம்பிராணி தூபத்தை காட்டுறோமோ அந்த மாதிரி அதை காட்டுறாங்க. அப்படி இல்லைனா கல்லுப்பை கையில் வச்சு நீங்கள் அதில் க்ளீன்ஸ் பண்ணலாம், இல்லை சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கலாம். செலனைட்டை மட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா செலனைட் வந்து வாட்டரில் கொஞ்சம் கரையும். சவுண்டு ஹீலிங் மெத்தடில் கூட கிளென்சிங் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, க்ரீன் அவெஞ்சர்ன்ற ஒரு கிறிஸ்டலுக்கு கூட லக்கு, வெல்த்து, ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவும் ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணும், பாசிட்டிவிட்டி அதிகமாக உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணும், கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இதெல்லாமே கொடுக்கும், மைண்டை ஸ்ட்ரெஸ்லேருந்து காமாக வச்சுக்கும். க்ரீன் அவெஞ்சரன் இதுவும் ஒன் ஆஃப் த ஹார்ட் சக்கரா ரிலேட்டட். நான் சொல்லியிருக்க கிறிஸ்டல் மேக்ஸிமம் நம்ம சக்கராக்கு ரிலேட் ஆனது தான். இது தவிர்த்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான கேட்டகரியில் வர கிறிஸ்டல்ஸை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் மியூசிக் ராகாஸ். வார்த்தைகள் என்ன சொல்ல முடியாததோ செய்ய முடியாத ஒரு விஷயம் இந்த ராகங்கள் நம்ம சோலை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், நம்ம மனசை அமைதியாக்கும். ஒரு சந்தோஷ நிலையில் ஒரு பாட்டு கேட்கும் போது நம்ம மனசு மாறும் இல்லையா, இந்த டோன் அந்த மியூசிக்கு ஒரு பவர் உண்டு. நம்ம இந்தியன் மியூசிக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது, ஹீலிங் பவர் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ராகா அண்ட் ஹீலிங் எஃபெக்ட்ஸ். பைரவி ராகா, ஸ்கின் டிசீஸ் அண்ட் அலர்ஜீஸ். பாக்யேஸ்வரி ராகா, க்யூர்ஸ் டயாபெட்டிஸ். ஹம்சத்வனி, நர்வஸ் டிஸார்டர், நரம்பு மண்டல பிரச்சனைகள், வீக்னஸ். ஆனந்த பைரவி ராகம், ஹை பிளட் ப்ரெஷர், பிபி. மோகன ராகம், தலைவலி, ஒத்த தலைவலி. தர்மாவதி ராகா, கிட்னி பிரச்சனைகள். கல்யாணி ராகா, ஹார்ட் பிரச்சனைகள், இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இண்டோலம், இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், ஸ்டமக் ப்ளோட்டிங், ஏப்பம் ஒரு மாதிரி உப்பசமாக இருக்குது, சரியாக செரிமானம் ஆகலை, அதுக்கு இந்த பாட்டு கேட்டால் போதும், இந்த ராகத்தை ப்ளே பண்ணி கேட்டால் போதும். நீலாம்பரி ராகம், தூக்கம் சரியாக வரலை எனக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அந்த ஜஸ்ட்டு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்திங்கன்னா, இதே ஒரு 15 days பண்ணும்போது இந்த ராகம் வந்து ஒரு மெலோடியஸாக அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு ஹீலிங் நடக்கும். கிரகங்களும் இந்தியன் ராகாஸ். செவ்வாய் தோஷத்துக்கு ஆனந்த பைரவி ராகம். சந்திரன் வந்து கெட்டு போயிருந்தால் ஹம்சத்வனி. சூரியன் கெட்டு போயிருந்தால் கல்யாணி ராகம். களத்திர தோஷம் இது ஜாதகத்தில் இருந்தால் மோகன ராகம். புதன் வந்து கெட்டு போயிருந்தால் ரித்தி கௌலா. புனர்ப்பு தோஷம் இருந்தால் தொட்டி ராகம். சனி சூரியனோட காம்பினேஷன் இருந்தால் ஸ்ரீரஞ்சினி. சுக்கிரனோட செல்வ செழிப்பு, சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி பொருளாதாரம் ஈட்டக்கூடிய எல்லா சுகபோகங்களை அனுபவிக்க ஆபோகி இப்படின்ற ஒரு ராகத்தை கேட்கணும். இது யூடியூப்பில் கிடைக்கலாம், இல்லை எதனா ஓல்டான ஏன்ஷியன்ட் மியூசிக் ஸ்டோர்ஸில் எங்கன்னா கேட்டிங்கன்னா இந்த ராகங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை பாடல்களா, இல்லை ராகங்களா, இல்லை வெறும் மியூசிக்காக, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் தேவையானது, கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு அமைப்பு வர்றதுக்கு சுப பவுடர் வரளி ராகா. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஒவ்வொரு சக்கராக்கு உண்டான ராகங்களும் அதோட ஃப்ரீக்வன்சிஸ். ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரா ஷியாம கல்யாணம் 256 ஹர்ட்ஸ். யமன் இது வந்து சுவாதிஷ்டான சக்கராக்கு 288 ஹர்ட்ஸ். பிம்பலாசி மணிப்புரகம் 320 ஹர்ட்ஸ். அஹிர் பைரவி இது ஹார்ட் சக்கராக்கு 341 ஹர்ட்ஸ். தேஷ் விஷுத்த சக்கராக்கு த்ரோட் சக்கராக்கு 384 ஹர்ட்ஸ். போபாலி ஆக்ஞ சக்ரா த தேர்ட் ஐ சக்ரா 246 ஹர்ட்ஸ். தர்பாரி இது வந்து சஹஸ்ரார சக்ரா க்ரௌன் சக்ராக்கு 480 ஹர்ட்ஸ். இது நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா மியூசிக் லவர்ஸாக இருந்தால் இந்த ராகங்கள் கேட்டு ஹீலிங் நடக்கும். உங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம்.